என் பையன் ரொம்ப இன்னசென்ட் சார். யார்கிட்டயுமே பேச மாட்டான். 12th படிக்கும் போது ஒரு நாள் சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு வந்தா, என்னடா சட்டை கிழிஞ்சிருக்குன்னு கேட்டா, கூட படிக்கிற பிள்ளைய ஒரு பையன் அடிச்சிட்டாமா, நான் திரும்ப கேட்டேன், அதனால என் சட்டையை கிழிச்சிட்டான்னு யதார்த்தமா சொல்றான். எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்னாச்சுன்னா, எனக்கு ஒரு பொண்ணு பிடிக்கும் சார், ஸ்கூல்ல ரொம்ப பிடிக்கும், க்ளோஸ். அவர் பையன் வந்து கிண்டல் பண்ணிட்டான், அந்த வேற ஒரு பையன். நானும் அந்த பொண்ணோட்ட போய் கேட்டேன், என்னங்க இந்த மாதிரி உங்களுக்கு கிண்டல் பண்ணானுமே, என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? இல்ல எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க, நீங்க எதுவும் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க சார். நீங்க எதுவும் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு. அந்த இடத்துல எனக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு சார். சரி, நாளைக்கு இவனை விடக்கூடாதுரா, எப்படா எனக்கு பிடிச்ச ஃபேவரட் பண்ண நீ கிண்டல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல போய் உட்காந்துருக்கேன். காலையில அவன் வர்றான், எனக்கு பயம் தான், அடிதடி இதெல்லாம் ஆகாது, பட்டை போட்டு பல மாதிரி இருக்க பையன் தான் நான். நார்மலா வந்தோடனே, என்னடா அந்த மாதிரி அந்த பொண்ணை கிண்டல் பண்ணியாமே அப்படின்னு கேட்டான். ஆமா கிண்டல் பண்ணுவேன், நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டான். இனிமேல் அப்பெல்லாம் பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தட்டி கொடுக்கலான்னு கையை தூக்கணும் சார். அவன் அடிக்க தான் வரான்னு சொல்லிட்டு வயிற்றுல ஒரு குத்திட்டான் சார். எனக்கு திருப்பி நம்மளும் சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடிச்சு பிரிச்சு, சரி அடிக்க கூடாது இதுக்கப்புறம் போதுன்னு சொல்லிட்டு திரும்ப போது சட்டையை பிடிச்சி கிழிச்சிட்டான் சார். அப்படியே வடிவேல் சட்டை இப்படி கிழியும்ல அந்த மாதிரி பிடிச்சி கிழிச்சு விட்டான் சார். அவன் நகம் வேற நல்லா இப்படி ஷார்ப்பா வச்சிருப்பான் போல, மூக்குல கூடு கையிலலாம் கூடு போட்டு பொழந்து எடுத்துட்டான் சார். திருப்பி வந்ததுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னானுங்க, நீ என்ன அடிக்கவே இல்லடா அவனை, திருப்பி போய் 4 குத்திடுவான்னு சொல்லி திருப்பியும் போனேன் சார். திருப்பி அவன் 4 குத்தி தான் சார் அனுப்புனானு. ஏதோ ஒரு பேச்சுக்காக ஒரு 2 குத்தினேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து, நீ 2 அடி கொடுத்துட்டா அவன் உனக்கு 4 அடி கொடுத்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுறா அப்படின்னா. நான் வந்து கிளாஸ்ல லாஸ்ட் பெஞ்ச், அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அப்படியே போய் உட்காந்துட்டேன். கீழே இருக்க ஊக்கு, அப்புறம் கேர்ள்ஸ்ட கொஞ்சம் ஊக்கெல்லாம் வாங்கி சட்டையை குத்திட்டு வீட்டுல வந்து இந்த மாதிரி அமைதியா உட்காந்துருந்தேன், காயெல்லாம் பட்டுட்டு. அம்மா பார்த்தோன்னே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி பொண்ணை ஒருத்தன் கிண்டல் பண்றான். ஓ கதை அப்படி போகுதோ, ரைட் அப்படின்னாங்க. உடனே அம்மா என்ன சொல்லிட்டாங்க, நீ என்ன வேணா பண்ணிக்க, அப்பாட்ட போய் இந்த விஷயத்த சொல்லு நீ அப்படின்னாங்க. ஆஹா, அம்மாவே இப்படி பயப்படுறாங்களே, அப்பா நம்மளை போட்டு வெளுக்க போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து உட்காந்துட்டு இருந்தேன். அப்பா வந்தாக வேலையை முடிச்சுட்டு. வந்ததுக்கு அப்புறம் நான் போய், அப்பா இந்த மாதிரி ஆச்சுப்பா, ஒரு பொண்ணை ஒருத்தன் கிண்டல் பண்ணிட்டான், அதனால நான் அடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு. அப்பா திருப்பி என்னை அடிக்க போறாரு போல, லவ் அப்படின்னு நினைச்சிருவாங்க போல அப்படின்னு. அப்பா முதல்ல கேட்ட வார்த்தை, நீ அவனை திருப்பி அடிச்சியா அப்படின்னு சொல்லிதான் சார் கேட்டாங்க. ஆக்சுவலா அம்மா தான் சார் ரொம்ப எல்லா வீட்லயுமே ரொம்ப ஹார்டா இருக்காங்க. பட் அப்பா வந்து நம்மளோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்காங்க சார். அதுதான் சார் உண்மையான ஒரு விஷயம்.